நம்ம ஆட்டத்தோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். பதட்டமும் படபடப்பும் நம்மளோட போட்டியாளர்கிட்ட தெரியுது. அது நல்லதா கெட்டதா தெரியாது. எப்படி விளையாடணும் நம்ம சொல்ல போறது. வாங்க சார் விஜய் சேதுபதி சார், என்னது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனா நீங்க இந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட்லயே நல்லாவே தெரியுது, உள்ளுக்கு அவங்க பதட்டத்திலயும் பயத்திலயும் ஏதோ ஒண்ணு பண்ணி தான் இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்க சொல்ல வரீங்கன்னு தெரியுது. இதுல நீங்க எந்த பக்கம் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, நீங்க எந்த பக்கம் சொன்னாலும் உங்களை தான் போட்டு அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லாவே தெரியுது. அதனால சேஃபா நான் இது எதுவுமே சொல்ல போறது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எது சொன்னாலும் என்னத்தான் அடிக்க போறீங்க, எதுக்கு நான் வீணா வம்புல மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலேல ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேத்துக்கு தான் பிரச்சனை. ஒன்னு முத்துக்குமரனுக்கும் இன்னொன்னு ரயானுக்கும். முத்துக்குமரன் பண்ற சில ஆக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து ரயான் அங்கங்க வந்து புட்டு வச்சிடறாப்ல. ரயான் வந்து சில மிஸ்டேக்ஸ் கேம்ஸ்ல வந்து ஃபவுல் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து முத்து சொல்லாட்டாலும் முத்துவோட ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் வந்து வெளியில சோசியல் மீடியால பயங்கரமா பதிவு விடுறாங்க. அதனால முத்து ஸ்ட்ராட்டஜி தப்பு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி பேசினாலும் முத்து ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒன் சைடா தான் செயல்படுறாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால வச்சு செய்வாங்க. இதே இது ரயான் பண்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் முத்து ஃபேன்ஸ் வச்சு அடிப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. இனிமேல் உங்களோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படிதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா சோசியல் மீடியால அவ்வளவு தீவிரமா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் முத்துவ ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட அதர் கண்டஸ்டன்ஸோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து முத்து பண்ற தப்பெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி பயங்கரமா வச்சு செய்யறாங்க. அதே மாதிரி வந்து முத்து ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ், மஞ்சரி ஃபேன்ஸ் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா, ரயான் இவங்கள வச்சு செய்யறாங்க. இப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி நான் ஏதாவது வந்து தப்பா டிசிஷன் எடுத்து சொல்லி என்ன கடைசியில வந்து வச்சு செஞ்சிருவாங்க. போன சீசன் கமல் சார் நடந்ததுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா? அதெல்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போகும்ல அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுச்சு. அதனால தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்து செய்யறது கரெக்டா இல்ல ரயான் செய்யறது கரெக்டா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து டபுள் எலிமினேஷன் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒரு மேல் கேண்டிடேட் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் கண்டிப்பா வெளியே போயிருவாங்க. அதுல மேல் கேண்டிடேட்ல கன்ஃபார்மா இவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அது வேற யாரும் இல்லங்க, ராணவ் தாங்க. ராணவ் வந்து இப்போதைக்கு வெளியே போயிட்டாரா அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த ஃபீமேல் கேண்டிடேட் யார் போவா? மஞ்சரியா, ஜாக்லினா, பவித்ராவா? இவங்க மூணு பேத்துல யார் வெளியே போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.